ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு ES பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யூசபுரா ஃபேமிலியோட 5வது எபிசோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவல் ரொமான்ஸ் ஆக்ஷன்லாம் கலந்து இருக்குது. அதனால யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லபடியா இந்த எபிசோட் வேற லெவல்ல முடியும். அதனால யாரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வீடியோ வேணும்னா கன்ஃபார்ம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ வரும். இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் பிடிச்சிருந்தா இல்லையான்னு. சரிங்க, நம்ம இதோட கதவுல போலாமா? அசனோ கிட்ட மெட்சுமியும் உன்னோட வேலை எப்படியோ முடிஞ்சிருச்சு, உனக்கு ஒரு விஷயத்த வேற நான் சொல்லணும், அது கெஸ் பண்ண பார்க்கலாம். அது என்னன்னா, கூடிய சீக்கிரமே நம்ம ஒரு நாள் டேட்டிங் போலாம். என்ன விளையாடுறியா? இல்லனா உண்மையதான் சொல்றேன். அந்த டேட்டிங்க்கு ஒரு நல்ல அருமையான பிளேஸ் எதுனா அந்த ஃபேரரிஸ் வீலுங்கிறது தான். அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்க ரங்கராட்டினம் மாதிரி தான். அதுல கப்பிள்ஸ் எல்லாருமே சன்செட்டை ஒன்னா உட்காந்து பார்க்கலாம் தெரியுமா? அப்போதான் அவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் உண்டாகி அன்னைக்கு நாளை என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். நீ என்னடா சொல்ற? உன்னோட வேலை இப்ப முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு வேணா போலாமா அப்படின்னு அவங்களை கேட்க, ஹீரோவும் ரோட்ல இவனு கார் எடுத்துட்டு இவனை வந்து பார்த்தா அவன் வேற யாரும் இல்ல, அந்த சைக்கோ பயபுல தான். அவனும் ஹீரோவை பார்த்து ஹீரோ பேசாம இருக்கிறாள். யார் சொன்னோம்? என்னடாச்சு? சாரி மிட்சுமி, கொஞ்சம் இது திடீர்னு ஒரு அர்ஜென்ட் வேலை. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனு கட் பண்ண. அப்ப இந்த இடத்துல இவனும், நீ தானடா அந்த அசனோட்டையோ? ஆமா, அது நான் தான். அப்ப அவனும் அவங்கிட்ட இருக்கிற ஒரு கார்டு மாதிரியான விஷயத்த காமிக்கிறான். இவனும் எதனா இருப்பான்னு பார்த்து பயந்துட்டு இருக்க. அப்ப இவனும், நான் தான் ஹோட்டோக்கியாமா, நான் ஒரு போலீஸ் ஆபீசர் செஞ்சி ஹோட்டோக்கியாமா, நீங்க என் கூட கொஞ்சம் விசாரணைக்கு வர முடியுமா அப்படின்னு அவனை கூப்பிடு. அதுக்கப்புறம் அவனை விசாரிக்கிற ரூம்ல இவனுக்கு, இது நீங்க தானே, இதை நான் டார்க் வெப் மூலியமா ஒரு போஸ்டர்ல பார்த்தேன், நாசமா போன இந்த லெவல காஞ்சி குத்திச்சு, நான் யூசர் ஃபேமிலி சேர்த்தோடு காட்டிக்காம இவங்ககிட்ட எப்படி சமாளிக்கிறது. ஆல்சோ இதை பாருங்களேன், நீங்க பத்தத்துக்கு வர பொசிஷன் அண்ட் ஃபயர் ஆர்மை பயன்படுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பிரைவேட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நீங்க நாசப்படுத்திருக்கீங்க. கூடவே ஒரு நாள் காலையில பப்ளிக் ஸ்ட்ரீட்ல ஒரு கார் சேசிங் வேற நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கூல்ல வேற திடீர்னு ஒரு பாமோட வெடி விபத்து நடந்திருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா கிரைம்லயும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ஒரு கடவுளா? தப்பு பண்றவனுங்களுக்கு நீங்க தண்டனை கொடுக்கறதுக்கு? அடடா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசனை இருக்க. கூடவே நீங்க ஒன்னும் ஒரு போலீஸ் ஆபீசர் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க ஒன்னுமும் ஒரு குழந்தை தான். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப இந்த எல்லா கேஸ்லயுமே நீங்க சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பரா இருப்பீங்கன்னு தோணுது. கண்டிப்பா நீங்க என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்கன்றத என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா இந்த விஷயத்த இதோட முடிச்சுப்போம். அப்படி இல்ல நீங்க சொல்ல மறுத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. அடடா, நான் எப்படி சொல்லுவேன் இவங்களை பத்தி? எனக்கு எதுவும் தெரியாது. அப்பனா நீங்க இந்த விஷயத்த மறைச்சு என்கிட்ட இருந்து இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க பாக்குறீங்க. சரி, நீங்க ரொம்ப நர்வஸா இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தி அதுல என்னமோ கலந்து கொடுங்க. ஏதோ ஒண்ணு கலந்துட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக்காக. உண்மையா சொல்லுங்க, அது என்ன கலந்தீங்க? அதுவா, அது நியூட்ரிஷன் பவுடர் தான்பா. அப்பதான்ப்பா உனக்கு கொஞ்சம் தெம்பாயிட்டு நீ எந்த கலக்கமும் இல்லாம உண்மையா சொல்லுவேன். கண்டிப்பா நம்மள குடிக்க மாட்டோம், நல்ல பையனோட குடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவ வாயில ஊத்து. ஆனா நம்ம ஹீரோ அதை கக்கும் போதே ஒரு பிளானோட தான் தலைவர் ரெடியா இருந்திருக்கான். தண்ணி எல்லாமே குடிக்காம அந்த வாட்டர் பலூன் வாயில வச்சு எப்படி தடுத்து இருக்கான். நான் தான் சொல்லிட்டு எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுத்தி எதுவும் வந்து அடித்து வரான் ஹீரோ தப்பிய. அப்ப பக்கத்துலயே ஏதோ ஒரு பாடியில இருந்து வேற ரத்தம் ரீக்காது. ஹீரோவை பாக்க அந்த டைம் இவனும், கண்டிப்பா அந்த ட்ரக் டீலரை யாரு கொன்னாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் யாரு விதிமுறைகளை மீறுறாங்களோ அவங்கள கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். என்னோட கடமை யாரையும் பாதுகாக்கிறது கிடையாது. லாவை யாரு மீறுறாங்களோ அவங்கள பனிஷ் பண்றது தான். அதன் வகையில நீ யாரு அந்த ட்ரக் டீலர்களை கொல்றதுக்கு? யாரா இவன் இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கும்? அந்த டைம் செஞ்சியோ நீ உன்னோட ஸ்கூல் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா நினைச்சு பாத்துக்கோ. அப்ப அந்த டைம் நம்ம பெரிய அண்ணங்காரனும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான அடையாளம் என்னடானா பின்னாடி ஒரு கயிறு இருக்குது, அதாவது அந்த ஸ்பைடர் வெப். அது ஹீரோ பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, எனக்கு எதுவும் தெரியாது, பட் ஆனா என்னோட வேலை தப்பு செய்யற யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது, அதுக்கு லாவியே மேறினா என்ன? சரிடா தம்பி, ஆனா நீ ரொம்ப பேசுறடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்டி போக ஹீரோ கையை பிடிச்சி நவுத்துட்டு தப்பிச்சிடா. ஆனா செவ்வூர் பின்னாடி பார்த்தீங்கன்னா உடையுது. என்னப்பா பிரச்சனை எல்லாம் எப்படி போயின்னு இருக்கு? ஐயோ, நீ எங்கிருந்தா இப்ப வந்த? என்னடா நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா? நீ அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸை நினைச்சு பாத்துக்கன்னு சொன்னல, அவனுக்காக தான் நான் வந்தேன். செஞ்சு உண்மையிலேயே நீ ரொம்ப ஓவரா பண்றடா. உன் வாய மூடு, என்னோட விஷயத்துல தாயில்லாத எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன். ஹீரோவோ, என்னடா பேசு நீங்க சொந்தக்கார மாதிரி? யாரா நீங்க சொல்லுங்கடா உண்மையிலே. இவன் என்னோட ஜூனியர் ஹைஸ்கூல்ல சேர்ந்த கிளாஸ்மேட். இவன் பேர் தான் செஞ்சு ஹோட்டோக்கியாமா. உன் கையை ஏமாலைஞ்சாரா? இவன் நம்மளுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவான் நமக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட உசகுரா ஃபேமிலிக்கு இவன் தான் ஒரு ஆக்டிவிஸ்ட். எல்லா வேலைகளையும் இவன் தான் நமக்கு கொடுப்பான். அதெல்லாம் விடு. ஆனா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல, இந்த பையன் உன்னோட லிட்டில் பிரதரா? அது இல்லாம புதுசா இப்ப உன் ஃபேமிலியில சேர்ந்திருக்கானா? இவன் நான் கொடுத்த ஒரு மிஷின்ல தேவையில்லாம உள்ள போந்து எதோ குழப்பம் இருக்கான். அதனாலதான் இவன் யாருன்னு விசாரிக்கல. நாங்க ஒண்ணு எங்க குரூப்ல மேம் பவர் கம்மியாகுதுன்னு சொல்றல இவனை கேட்கல. நல்லாவே புரியுது. அப்ப செஞ்சியோ, சரிடா தம்பி சாரி என்ன மன்னிச்சிடு, யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி, இதுக்கப்புறம் உன் கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். நான் உனக்கும் இதுக்கப்புறம் மிஷின்ஸ் எல்லாம் அனுப்புறேன், நீயும் பாத்துக்கோ. ஓகே. என்னடா இவனுக்கு சிரிக்கவே தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ பாக்க. சரி, நல்ல விஷயம்.
சரி அசனம் சீக்கிரமா ஸ்கூலுக்கு வந்து சரி உனக்கு முக்கியமான கிளாஸ் இன்னைக்கு இருக்கு நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவனை விட்டு கிளம்ப இரவு சோகமாவே பாக்குறது செஞ்சோ நானா கார்ல டிராப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் இல்ல நானே பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஹீரோவோ வர தயாரா பாத்துறா என்னடா அசனம் நல்லா தானே இருக்க நல்லதான் இருக்கேன். அந்த டைம் திடீர்னு எல்லாரும் உங்க சீட்ல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபல் வரான். இவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஷாக்காக இன்னைக்கு உங்களுக்கான மிஸ்டர் அகோட்டாயாமா அவருக்கு அர்ஜென்ட்டா ஒரு பிசினஸ் வேலை இருக்கிறதுனால இன்னைக்கான கிளாஸ் நான் தான் எடுக்க போறேன். அவருக்கு பதில் இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கானது என்னன்னா மாடர்ன் ஜாப்பனீஸ் கிளாஸ். பசங்க எல்லாம் குஷி ஆகுதுங்க. என்னாச்சு அசனம் இன்னைக்கு பார்க்கவே நீ கொஞ்சம் சோகமா இருக்கியே என்ன சோகமா இருக்குனா ஏய் உனக்கே தெரியாம வேணும்னு கேக்குறவாரு. அப்போ ஒரு பக்கம் ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு அவனுக்கு வலியுது தூக்கம் இல்ல போல அதனால அவனும் கண்ணு சொக்க அந்த டைம் அவளோட சாப்பீஸும் வேகமா புல்லட் வேகத்துல வருது. ஹீரோ டக்குன்னு அதை கண் வச்சு பார்த்துட்டு பொடியா சாஞ்சிடா ஒரு சைடு அதுவும் பின்னாடி போய் அட்டாக் பண்ண அந்த இடம் பார்த்தா ஹோல்ஸ் போட்டு இருக்குது. அப்போ அந்த டைம் அவனும் மாஸ்கோட் அதாவது தட்டுறது மூலியமா சவுண்ட் எழுப்பி லாங்குவேஜை பரிமாறிக்கிறாங்களே. அப்ப அந்த டைம் இவனும் டேய் ஒரு ஸ்பையா இருக்கிற உன்னோட தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கடா. ஹீரோ என்னது மாஸ்கோடா ஆமாண்டா உலகத்துல எத்தனையோ விதமான பிரணங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுது உனக்கு என்ன உன்னோட தூக்கமே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இல்ல 5 மணி நேரம் தானே இருக்கணும். என்ன யோ அவ்வளவு பண்ணா மனுஷனே கிடையாது அவன். கண்டிப்பா நீ இப்பவும் திரும்பி அதே மாதிரி பண்ணினா உனக்காக என்னோட ஆயுதம் காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடியா இருக்கு அட்டாக் பண்றது. ஏய் எனக்கு கொலை பண்ணி இது அப்சலா பாக்குறல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க் மூலியமா பதில் சொல்ல இன்னொரு பக்கம் சப்போர்ட் பண்ற வகையில நம்ம மிட்சுமியும் பிக் ப்ரோ ஏன் இப்படி அவனை டார்ச்சர் பண்றீங்க நீ இந்த இடத்துல இருந்து திரும்பி உன்னோட பிரின்சிபல் ஆபீஸுக்கு போ. அவனே டயர்ட் ஆயிட்டு முடியாம உட்காந்துன்னு இருக்கான். அவனை போய் டார்ச்சர் பண்ணிக்கிறேன் ஒழுங்கா பாடத்தினே கம்ம போயினே இருக்கணும். ரொம்ப தேங்க்யூ மிட்சுமி. ஆனா மிட்சுமி சூப்பரா என் கூட மாஸ்க் மூலியமா கம்யூனிகேட் பண்ற கிளாஸ்ல உனக்கு அண்ணன் ரொம்ப பிடிச்சிருக்கா. நான் சும்மா தான் பேசினேன் அசன் ஓவர் டைம் பார்த்தனால தான் இப்படி இருக்கான். மிட்சுமி நீ கோவப்படும் போது ரொம்ப அழகா இருக்க. ஏப்பா இந்த சண்டையை கொஞ்சம் நிறுத்தினா நல்லா இருக்கும். மிட்சுமி நீ கவலைப்படாத இதுவும் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். அதுக்கப்புறம் அவனும் ஏதோ ஒரு பால் மாதிரி விஷயத்த டேபிள் மேல வைக்கிறான் டைமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டஸ்ட் எடுத்து அது மேல அடிக்க ஸ்மோக் ஃபுல்லாவே பரவுது. பசங்க எல்லாரும் ஒரு பக்கம் மயக்கப்பட்டு விட ஒரு பக்கம் நம்ம மிட்சுமி உசாரா மாஸ்க் போட்டுருக்காங்க. ஹீரோவும் ஒரு பக்கம் தூங்கிட்டான்னு பார்த்தா அவனும் முடிச்சு தான் இருக்கான். அப்போ ஒரு பக்கம் இவன் அட்டாக் போட தலைவா அதுல இருந்து தப்பிச்சு அட்டாக் பண்றா. அதை பார்த்தா ஸ்டில் தூக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் எதுக்கு பண்றான்னு பார்த்தா இப்பதான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஃப்ரீயா பேசலாம். பாத்தியா எப்படி தூங்கினே ஸ்பை வேலை பாக்குறா சாமியா சண்டை போடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணி இருக்கான். உண்மையிலே வர அது சொன்ன ஹியூமன்ல இருந்து வேற ரகமா மாறின்னு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி நைட் டைம்ல இந்த தொல்லை திரும்பியும் வந்துடுச்சு. அதாவது நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு இப்போ தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்துச்சு. இதை பார்த்து சிந்தவோ ஆமா போத்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு போய்விட போச்சா அசுனோக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஹீரோக்கும் புக் படிச்சிருக்கான். அதுல பார்த்தா ஸ்பை டேட்டிங் போட்டிருக்கு. அவங்களோட பார்ட்னர் கூட டேட்டிங் போகும்போது அந்த இடத்துல ஸ்பை வேலையும் பாத்துக்கணும் அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ற வகையில பண்ணணும். ஆனா அதோட ரிசல்ட்ல இன்னொரு பேஜ்ல 90% பண்ற இந்த ஸ்பை மேரேஜஸ் எல்லாமே கண்டிப்பா முடிவா டிவோர்ஸ்ல தான் போய் முடியும். அதனால இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹீரோவும் ஒரு பக்கம் யோசித்தாலும் அந்த டைம் நம்ம மிட்சுமியும் இந்த ஆசானோ டீ எடுத்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க ஹீரோவும் சரி மிட்சுமி இன்னைக்கு நீ ஃப்ரீ தானே. அந்த டைம் அன்னோன் நம்பர்னு ஒருத்தன் கால் பண்றான். ஹலோ யாரு இது மிஷின் டைம் மிஸ்டர் ஓட்டோயாமா இப்ப நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பு. ஓகே நான் உனக்கு என்ன மிஷின் என்ன லொகேஷன் எல்லாத்தையுமே நான் மெசேஜ் அனுப்பிச்சிடறேன். மிட்சுமியோ என்னடா சேசனும் அதுவாப்பா சாரி என்ன மன்னிச்சிடு எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் மிஷின் இருக்குப்பா நான் இந்த இடத்துல கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப இப்போ ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கான். ஏய் யாருப்பா இங்க சப்ஜெக்ட் அதுவா ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் அவங்க 2 பேர்கிட்டயும் கன்ஸ் இருக்கும். அவங்க இந்த அமேஸ்மெண்ட் பார்க்ல வந்திருப்பாங்க. அவங்கள கண்டிப்பா கைது பண்ணணும். என்ன அவங்க 2 பேரும் கப்பல்ஸா? ஆமா பாக்க அப்படிதான் இருப்பாங்க. பட் ஆனா உன்னோட கண்ணை நல்லா தொடர்ந்து வச்சு பாரு ஏன்னா சஸ்பெக்ட் எப்படி வேணா இருக்கலாம். இங்க யாருமே சஸ்பீஷியஸா தான் தெரியலையே அவன் மட்டும் தான் இங்க சோலவா இருக்கு. ஆமா இங்க பாருங்க ஒருத்தன் தனியா உட்காந்துக்கிறான் எல்லாரோட அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்பத்தது ஒரு குழந்தையோ அடடா அசிங்கமா போயிடுச்சு. நான் இங்க சிங்கிளா உட்காந்துக்கிறேன் எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துக்கிறாரு. ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாகும் போது என்னடா இதை குடிக்கிறியாடா அசனோ அப்படின்னு சொல்லிட்டு விடுத்துமையும் வராங்க. நீங்க என்ன பண்ற சும்மாதான் எப்படி என்ன கண்டுபிடிச்சேன் எனக்கு மிஸ்டர் ஹோட்டோக்கியாமா இந்த இடத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டாரு. அதனாலதான் இந்த இடத்துல மோர் நேச்சுரலா இருக்கு. அது மட்டும் இல்லாம சூழ்நிலையும் சூப்பரா இருக்கிறதுனால உங்க கூட இருக்க சொன்னாரு. ஆனா இது ரொம்ப டேஞ்சரஸ். சரி விட்றா எந்த கேள்வியும் கேட்காம இன்னைக்கு நம்ம ஒரு கப்பல்ன்ற வகையில நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படியே ஓகேவா. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன வகையில இந்த இடத்துல நிறைய கப்பல்ஸ் இருக்காங்களா அதுல ஒரே ஒரு கப்பல் மட்டும் பார்க்கவே சஸ்பீசியஸா தெரிவாங்களாம். ஆமா பார்க்கவே எல்லாரும் வினோதமா தான் இருக்காங்க. ஆனா சொன்ன நீ கவலைப்படாதா எனக்கு தற்காத்துக்க எனக்கு தெரியும். அதனால என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய உனக்கு அவசியமே இல்லை. என்னதான் இருந்தாலும் நான் மிட்சுமியை மட்டும் டார்கெட் பண்ண விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது இது சூப்பரா இருக்கு நீ பிடிச்சி போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கப்புள்ஸ் பின்னாடி ஒரு நல்ல சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஹீரோப்பாக பரவாயில்ல நல்லா நடந்துக்கிறாங்க. உண்மையிலே நீயும் இன்னைக்கு அழகா நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்க. அந்த டைம் மிட்சுமியும் ரேசன் அவங்க பாரு ஒரு கப்புள்ஸ் வந்து ரோலர் கோஸ்டர்ல போறதுக்காக போயின்னு இருக்காங்க. வா நம்மள போவோம் ஓகே அப்படின்னு சொல்ல அத்த எல்லா கப்பலும் எதாவது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் கலர்ல துணி போட்டு இருக்க 2 கப்பல்ஸுமே
ஜாலியா பேசுறாங்க. அப்ப ஸ்டார்டிங்ல புலைக மாதிரி இருந்த அந்த கப்பல்ல ஒருத்தனும் அப்படின்னு சொல்லிட்டு கதை மிட்சுமி என்ஜாய் பண்றாங்க. ஹீரோ பார்த்தா தூங்கிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்துட்டு மிட்சுமி என்ன மன்னிச்சிடு, நான் ஃபன்னா என்ஜாய் பண்ணல, ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விட்றா, இனிமே அங்கேயும் பாரு அந்த மாதிரியே ஒரே ஆளுக்கும் அதே நிலைமை தான். அப்ப பக்கத்துல இருந்து அங்க போனோம், நல்லதானே இருக்கு, எதனா தண்ணி குடிக்கிறியா, கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ கொடுக்க கை ரெண்டு டச் ஆக இதுக்கு ரெண்டு வைக்கப்பட கண்டிப்பா இது ஒரு நார்மல் டேட்டில் அவங்க பத்து இருக்கும். சரி அடுத்த கப்பல்ஸ் பாரு. அதுக்கப்புறம் டீ கப் மாதிரியான ஒரு கேம்ல அவங்களும் போய் விளையாடு, அதுலயே எல்லாம் ஜம்மியா விளையாடுறாங்க. அப்ப ஹீரோ இந்த சைடு சொல்லிட்டு இருக்க, மிட்சுமி இது ஓகேவா, நல்லா இருக்கு, ஆனா எதையும் என்னால பார்க்க முடியல. சரி சரி சரி. அந்த டைம் இந்த ரெண்டு பாடி பில்டர் கப்பல்ஸும் உண்மையில எனக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிஸ் பண்ணிக்குதுங்க. உண்மையிலேயே இவங்க இது வில்லத்தனமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு. அதுக்கப்புறம் அது முடிய மிட்சுமியும் அங்க போறாட்டையோ இன்னொரு கப்பல்ஸ் ரெஸ்டாரண்ட் போறாங்க அப்படின்னு சொல்ல அவங்க தான் கடைசி அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல போயிட்டு ஷாப்பிங்கும் பண்றாங்க. அந்த டைம் அவங்களும் அந்த இடத்துல வாட்ச் பண்றதுக்காக போகும்போது ஹீரோவும் இந்த இடத்துல ரோஸ் இருக்கிறது பார்த்துட்டு இது அவளுக்காக வாங்கி போலாமா இன்னைக்கு, அதை பார்த்துட்டு அவனு யோசிக்க. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிடணும்னு உட்காரும் போது நம்ம மிட்சுமியும் நான் குடிக்க எதனா வாங்கி வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த இடத்துல இவங்க கேட்டு இருக்கான், என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, உனக்காக ஸ்பெஷல் ஆர்டர் ஐட்டம் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் எடுத்து காமிக்க போக அது ஹீரோ பார்த்துட்டு எதனா ஆயுதமா சொல்லிட்டு ஷாக்காக. அப்ப பார்த்தா ஒரு ரிங்கு தான், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அவ கேட்க, நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உழவு வேலை பாக்குறவரையே ரெண்டு பேரும் சீரியஸா பேசுறாங்க. ஹீரோவோ என்னடா இது, இன்னைக்கு பார்த்த எல்லா கப்பல்ஸுமே நார்மலா தான் இருக்காங்க, அந்த கன்னு வச்சு இந்த கப்பல்ஸ் எப்படி நான் கண்டுபிடிக்க போறேன் புரியல, இதை வேற மிட்சுமி கொடுத்து ஹாப்பியாக்கணும் அவளை. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் கலர்ல ட்ரெஸ் போட்டு ரெண்டு கப்பல்ஸுமே, டேய் எதுக்காக அந்த பொண்ணை நீ பார்த்தேன் இந்த இப்போ, நான் எங்க பார்த்தேன், வேணும்னு இப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க ரெண்டு சண்டை போடுங்க. என்னடா இது இப்பதான் நல்லா ஜாலியா பேசிச்சுங்க, அது உள்ள பிரேக்கப் பண்ணிட்டு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்ப. உனக்கு எவ்வளவு தெரியும், உன்னோட கடைசி நாள் ஈனிக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இது கண்ணு எடுக்குது. என்னது கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாக்காத. அப்ப அவனும் உனக்கும் இன்னைக்கு தான் கடைசி நாள் சொல்லிட்டு கண்ணு எடுக்க. எல்லா மக்களும் பயந்து வர்றாங்க. மிட்சுமி உள்ள வரலான்னு பார்க்க அவங்கள வெளியே தேத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க எல்லா கண்ட மாதிரி சொல்லிட்டுங்குதுங்க. உண்மையிலேயே ஹீரோவை யோசிக்கிறா, இது ரெண்டும் உத்தம மாதிரி கப்பல்ஸா இருந்ததுங்க, இப்போ பார்த்தா ஒரு கேடு கேட்ட கப்பல்ஸா மாறிச்சுங்க. அதுக்கப்புறம் அவனும் ஒரு பையனுக்கு ஆர்டர் சொல்லின்னு இருக்க. அந்த டைம் இதுங்க ஷூட் பண்ணிருக்கும் தெரியாதமா நம்ம ஹீரோ வாங்கி வச்சிருந்த அந்த ரோஸை ஷூட் பண்ணிடுங்க. அது ஹீரோவும் பார்க்க அந்த நொடி ஒரு காண்டு வந்தது பாரு. ஏய் எங்க பாருங்க, யாரா நீ, வெளியே போடாங்க. அந்த டைம் ஹீரோ அவனோட கண்ணை பயன்படுத்தி இதுங்களை அட்டாக் பண்ண ஷாக் அடிச்சு அதே இடத்துல மேய் போதுங்க. அதுக்கப்புறம் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இதுங்க ரெண்டுத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போதுங்க. அப்போ கூட போகும்போது சண்டை போட்டுக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டோ யாமாவும், தம்பி இன்னைக்கு நல்ல ஒர்க் பண்ணப்பா, பரவாயில்ல மனுஷன் இப்பதான் சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் வீட்டுல இவன் காண இருக்கா, எப்படி மிட்சுமி இந்த இடத்துல அம்யூஸ்மெண்ட் பார்க்க போலாம். அப்ப இன்னொரு பக்கம் ஃபைனலி நம்ம ஹீரோ நினைச்ச நேரமும் வந்துருச்சு. மிட்சுமியும் சொன்ன அதே விஷயம் இப்ப நடக்குது. அதுக்கப்புறம் மிட்சுமியும் ஃபைனலி நம்ம நினைச்ச நேரம் வந்துடுச்சுடா. ஓ இந்த ரங்கராட்ட நேரத்துல வரது சொன்னியா சன்செட்டை பாக்கிறதுக்காக, இதை கேட்டவங்களும் வைக்கப்பட்டுனே. ஆமா நான் சொன்னல கப்பல்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல சன்செட்டை நல்லா ஹாப்பியா பாக்கலான்னு, எனக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதை கேட்ட ஹீரோவும், சரி மிட்சுமி இங்க பாரு, இதை பார்த்துட்டு அவங்களும் ஷாக்கா வராங்க, என்னது ரோஸானு, என்ன மன்னிச்சுட்டு இதோட ஒரு சைட்ல கண் சூட்டு பட்டதுனாலதான் இப்படி இருக்கு, இருந்தாலும் இதை நான் உனக்காக வாங்கினதுனால இதை நான் கொடுக்குறேன். நான் ரொம்ப நேரம் நினைச்சுன்னு இருந்தேன் நல்ல டைம் வரும்னு, ஆனா இப்பதான் நல்ல டைம்ன்றதுனால நான் கொடுக்குறேன். நீ எனக்கு என் கூட என்ஜாய் பண்றதுக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. இதை கேட்டவங்களும் வெக்கப்பட்டுட்டு, மிட்சுமி என்னாச்சு, ஒண்ணு இல்ல உண்மையிலே ஆசனம், நீ கைண்டான பர்சன்றா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்காக இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு, இது உண்மையிலே எனக்கு சர்ப்ரைஸ் தான், நான் ரொம்ப ஹாப்பி தான், நான் கூட ஹாப்பி தான், எனக்கு எல்லாத்துக்கும் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை தொடுறாங்க. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட சூப்பரா முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே என்ன பொறுத்தவரைக்கும் போர் அடிக்கல, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. அதே மாதிரி இன்னும் நிறைய எபிசோட் இருக்கிறதுனால யாரும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, தரமான முறையில நல்லா போவோம். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஹெல்ப் என்னன்னா கமெண்ட் பண்ணிட்டு கூடவே வீடியோக்கு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.